ஹாய் ஹலோ வணக்கங்க. நாங்கள் ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. ஆக்சுவலி காலையில் ஒரு பிரண்டையோட ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். என் கையில் இருக்குதாங்க பிரண்டை செடி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வேலிகள்லேயும் காணப்படும். தோட்டங்கள் உள்ள வேலிகளில் இருக்கும். சில பேர் வீடு வாசலில் வேலிகளில் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து தொட்டியில் வளர்ப்பாங்க. சில பேர் கார்பேஜ் பேக்கில் வளர்ப்பாங்க. எதுக்காக இதை முக்கியமாக அவங்க வீட்டில் தோட்டங்கள்லாம் வளர்க்குறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அதில் வந்து நிறைய ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தாங்க, இது நம்ம சில இடங்கள் நம்ம வளர்க்கணுன்ட்டே அவசியம் இல்லை. தன்னாலேயே அதுவே அங்கங்கே வளர்ந்து கிடக்கும். இது இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தாங்க, இந்த செடி தன்னாவே வளரும். தண்ணி ஊற்றுனா இன்னும் க்ரீனிஷாக நல்லா ரொம்ப சூப்பராக அந்த முனியில் இருக்கிற அந்த க்ரீன் கலருக்கு வந்து பிஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, யார் வீட்டிலலாம் கால் கை வலி மூட்டி வலியோடு இருக்காங்களோ அவங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு செடி நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாடி ஏறும்போது முட்டி வலிக்குது, சும்மா நடந்தாவே முட்டி வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதை வந்து இந்த பரண்டையை வந்து நம்ம இந்த போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, அதையுமே குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு, அதை நம்ம துவையல் மாதிரி யூஸ் பண்ணலாம், பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், சட்னி அரைக்கலாம், புளிக்குழம்பு மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுக்கலாம். மூட்டி வலியை ரொம்ப சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த தசைகளையும் நல்ல அது வந்து வலிமை பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. தசையில் இருக்க வலியும் சரி பண்ணுறதுக்கு அது உதவி செய்யுதுங்க. அதோட இதை விட இந்த பரண்டையோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செரிமானம் இல்லாதவங்க, முக்கியமாக அதுவுமே பெரியவங்க தான் அடிக்கடி அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் சாப்பிட்டேன்பா, சீக்கிரமே சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே அந்த சாப்பாடோட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு துவையல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே செரிமானம் ஆகும். செரிமான கோளாறை சரி பண்ணக்கூடியதில் இந்த பரண்டை வந்து முதன்மையாக ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா சிக்கஸ் குவாட்ராங்குலாரிஸ்ன்ற பேரில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். யாருக்கெல்லாம் தேவையோ கொடுத்து அவங்களுக்கு நல்லாவே சரியாகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இந்த பரண்டை எதுக்கெல்லாம் உதவியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைட்டாலிட்டி கொடுக்குது. ஏன்னா இது இயற்கையிலே இருந்து கிடைக்கக்கூடியது, எந்த கெமிக்கலுமே மிக்ஸ் ஆகாமல் நார்மலாக தண்ணி ஊற்றினால இது வளரக்கூடியது. தண்ணி இல்லாமலுமே வளரக்கூடிய ஒரு செடி வகைகள் இது ஒன்று. அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. நம்மளுக்கு இம்யூனிட்டி கெயின் பண்ணுறதுக்கு, வைட்டாலிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த பரண்டை செடியோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து நம்ம எல்லாருமே அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வெயிலில் போயிட்டு வந்துட்டாலே, லாங் ட்ராவல் போயிட்டு வந்துட்டாலே, அதிகமாக சிட் பண்ணி நம்ம வந்து காரோ பைக்கை ஓட்டிட்டாலே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம். முக்கியமாக இந்த வெயில் சீசனில் முக்கியமாக பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ் தாங்க. அந்த ஹெமராய்ட்ஸ் பேஷண்ட்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வலியை குறைக்கிறதுக்கு, அந்த பிளட்டோட சர்க்குலேஷனை அது வந்து நல்லா சீர்படுத்தி விடுது. அதுக்காக நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு முக்கியமானது பார்த்தோம்னா, நம்ம இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே நிச்சயமாக வந்து நம்ம எப்படியாவது வெயிட்டை குறைச்சிடணும், நான் வெயிட் போடக்கூடாது, என்னோட அழகு மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த பரண்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் தான். சரிங்களா? அந்த வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க அவங்களோட ரொட்டீன் ஃபுட்டில் இது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பரண்டையை இந்த எப்படியான ஒரு ஃபார்மில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றிங்க.